ஹாய் நண்பா, ஹாய் நம்பீஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவாக ஒரு சமையல் வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனியன் பக்கோடா செய்கிறது எப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எங்கள் சேனலை. ஏன்னா நீங்கள் பண்ணுறத வச்சு தான் எங்களுக்கு ஒரு ஊக்கம், எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நாங்கள் நிறைய வீடியோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோவை தான் போடலான்ருக்கு. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது இப்படி, மற்றதெல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே எப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத, கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் செஞ்சு வீடியோ போடலான்ட்ருக்குறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான ஆனியன் பக்கோடா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே செய்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எடுத்திங்கன்னா, வெங்காயம் நான் 2 எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம், நல்ல பெருசிய சைஸில் இருக்கிற வெங்காயம், 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு எடுத்துருக்கிற கடலை மாவு, அது கூட 1/2 கப்பு அரிசி மாவு, சோம்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன், லெமன் எல்லோ பவுட்ரு, இது வந்து மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது வெங்காயத்தை 2 நல்லா உரித்து நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கலாம். செமையாக இருக்குங்க அது. இந்த பக்கோடா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா கடையிலெல்லாம் போய் எங்கேயுமே வாங்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா கழுவியாச்சு. அது இந்த மாதிரி பெரிய சைஸில் வெட்டிக்கணும். இப்படி ரொம்ப பொடிசாக்கி வெட்டிட வேண்டாம். ஏன்னா பொடிசாக வெட்டிட்டோம்னா அப்படியே உருண்டை ஆயிரும் பக்கோடா. அது சாப்பிட்றதுக்கும் இதாக இருக்காது. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நல்லா மொறுன்ட்டு நல்லா இருக்குது. வெய்ய காலத்து இந்த மழை காலத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டீ சாப்பிட்டோம்னு வரல, அதோட மழையை ரசிக்கிறது ஒரு தனி ஒரு சுகமாக இருக்கும். இப்போ கடலை மாவை நல்லா சலிச்சிக்கலாம், ஏன்னா குப்பைக்கு ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு குண்டாவில் ஒரு பவுல்லையே வெங்காயத்தை நல்லா போட்டு வெட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா வெங்காயம் வந்து அப்படியே மேலே அப்படியே ஒரு கட்டியாக தான் இருக்குது. நம்ம அதை வந்து நல்லா தனித்தனியாக உதிரி ஆகணும் இல்லையா நம்மளுக்கு பக்கோடா. அதனால் நல்லா போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் வெங்காயத்தை முதல்ல. இந்த மாதிரி எடுத்தோம்னா போடும்போது நம்ம தனித்தனியாக போடுறதுக்கு ஆயிலில் போடுறோம் இல்லையா, அப்போ தனித்தனியாக நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. இல்லைன்னு சொன்னால் கட்டியாக நின்றுக்கு, அப்புறம் வேகாது சரியாக, ரொம்ப லேட்டாகும், நிறைய மாவு பிடிக்கும் கட்டியாக இருந்துச்சுன்னா. இது கூட நம்ம மிளகாத்தூளை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துறேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு நான் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துறேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்புனா 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன். பத்துலேனா போட்டுக்கலாம் முதல்ல. இதையே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது எதுக்கு இப்படி பிசைகிறதுனா, வெங்காயத்தில் உப்பும் மிளகாத்தூளும் நல்லா காரமும் நல்லா கலந்துருச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, செமையாக இருக்கும். நம்ம இல்லைன்னா வெங்காயம் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம போடுற அந்த மாவுகளில் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, அது அவ்வளோ நல்லா இருக்காது. இது கூட பாதி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டில் நம்ம கடல மாவு போடுறோம். அதே மாதிரி பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கிறோம். 2 சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம தண்ணி கலக்கலை, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அவசரப்பட்டு தண்ணி கலந்துட வேண்டாம். ஏன்னா வெங்காயத்துலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்குது. இப்போ சோம்பு உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக. அது உங்களுக்கே தெரியும், பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேலே சேர்த்த வேண்டாம் தண்ணி. தண்ணி அதிகமாக சேர்த்தனோம்னா குளவல் நேரம் ஆயிலில் ஓட்டோம்னா ஆனியனில் இருக்கிற வெங்காயம், அப்புறம் ஆனியனில் இருக்கிற தண்ணி, அப்புறம் இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ஆயில் இழுக்கும். இப்போ மறுபடியும் பழையபடி இருக்கிற மாவெல்லாம் போட்டுடலாம். அரிசி மாவும் சேர்த்திக்கலாம். இது கூட இப்போது இந்த லெமன் எல்லோ பவுடர் இருக்குதுங்களா, இது வந்து ஒரு சின்ன பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அதில் வந்து ஒரு காவாசி பாக்கெட் மட்டும் நம்ம போட்டால் போதும், ஃபுல்லாக நம்ம போட வேண்டியதில்லை. அது கலருக்கு என்னென்னா கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு அது சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா ஆயிலில் போட்டிங்கன்னா அப்படி கருப்புக்கு அடித்த மாதிரி ஆயிரும், இல்லைன்னா ரொம்ப சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு சாப்பிட்றது அந்தளவுக்கு மனசுக்கு பார்த்தா எடுத்தோடனே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரணும். அதுக்காக இந்த எல்லோ லெமன் பவுட்ரு மிச்சம் மிக சோம்பும் போட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி, அப்போலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி, இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பிசைய முடியும் அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கு பின்னாடி நல்லா இப்போ தான் மாவெல்லாம் வந்து அந்த வெங்காயத்தில் வந்து ஒட்டும். இப்போ பிசைகிறது தான் இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. தண்ணி அதிகம் விட்டிங்கன்னா கெட்டி ஆயிரும். இப்போ ஆயிலில் போட்டிங்கன்னா ஆயில் அதிகமாக இழுக்கும். நல்லா இப்படி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். நல்லா எண்ணெய் காஞ்சினா தான் நம்ம பக்கோடா போடும்போது நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும், இல்லைன்னா அது வதக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. நல்லா எண்ணெய் காய விட்டுருங்க. இது பெரும்பாலும் இந்த ஸ்டைல் வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் செய்வாங்க. நீ கடைகளில் வாங்கி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த பேக்கரியிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த ஆனியன் மிக்சர் எடுத்து அப்படியே கையில் போடும்போதே பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள். கையில் போடும்போது ஒரே பக்கம் போடாமல் அப்படியே பிரித்து விடணும். நல்லா பிரித்து விட்டு அப்படி போட்டிங்கன்னா தான் தனித்தனியாக நிற்கும் அப்படியே பக்கோடா. செமையாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்படியே இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் செய்வாங்க, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் மேக்ஸிமம் இந்த கஸ்டமர் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆனியன் பக்கோடா கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் மற்ற டிஷ்ஷெல்லாம் ஆர்டரே பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டான டிஷ் இது. கடைகளில் நீங்கள் பேக்கரிகள்லையோ மற்ற கடைகள்லையோ வாங்கி சாப்பிட்டா இந்த டேஸ்ட் கிடைக்காது. ஆனால் இது நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா, செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பழகிட்டிங்கன்னா உங்களை வந்து நச்சரிச்சிருவாங்க, எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்ட்டு. ரிலேஷனெல்லாம் வந்துட்டாங்கன்னு வரங்களா, உரம்பரையில் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணி போடலாம். நம்ம கடையில் போய் அது வாங்குறது இது வாங்குறது அது வேலையே வச்சுக்கணும். நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நம்மளே செஞ்சு அவங்களுக்கு பரிமாறலாம். இந்த ருசி வந்து அவங்க வீட்டை விட்டு போனாலும் சரி, அவங்க வீட்டில் போய் இருந்தாலும் சரி, இது அப்படியே வீட்டில் அவங்களுடைய நாவலையே நின்றும் அந்த ருசியெல்லாம். பாருங்கள் வெந்திருக்குது பார்க்குறது. நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா இப்படி போட்டோம்னாவே தெரியும், தனித்தனியாக உழுகும் வெந்துருச்சுன்னா. இல்லைன்னா கட்டி உழுகு. அந்த பவுலில் வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சோம் இல்லையா, அது பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகிருக்கும், கட்டி கட்டியாக ஒரே பக்கம் அப்படியே உருண்டையே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது அந்த மாதிரி செஞ்சது. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் கலரும் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா. இதுக்கு தான் இந்த லெமன் எல்லோ பவுட்ரு போடுறது. அது போடாது இருந்தோம்னா அது அதிகமாக தான் இருக்குது. இது ஒரு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கருவேப்பிலை அது எல்லாம் கொஞ்சம் பொரித்து இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையும்
எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பக்கோடாவில் அப்படியே மேலால் அப்படியே போட்டோம்னு வருங்களா. செமையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு தோணுமே. நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு செமையாக இருக்கு. ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடலான்னு இருக்கிற சமையல் சம்மந்தமாக. கண்டிப்பாக எங்களுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு கொடுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.